திமுக வேட்பாளராக கார்த்திக் மோகன் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த 2 பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ எதை நம்பி இங்கே வேட்பாளராக இறங்கியிருக்கிறீங்க அதிமுக தரப்பில்? 14-15 வயசுலேருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கோம். அம்மா சேவல் சின்னத்தில் நிற்கும்போது சேவலை தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு இருக்க சேவல் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக நாங்கள் ஓட்டு கேட்டுருக்கோம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஆதவ் அர்ஜுனா நிற்கிறாருன்னா அவர் எந்த எலெக்ஷன் நின்று இருக்காரு, அவர் என்ன மக்கள் பணி செய்திருக்காரு, அவர் எப்போ போய் மக்களை சந்திச்சிருக்காரு, அவர் என்ன எதனால் அவர் மிகப்பெரிய இதாக பேசுறீங்கன்னு தெரியல. அப்போ டெபாசிட் வாங்குவாருன்னு சொல்ல வரீங்களா, வாங்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? எம்எல்ஏ ஆகிய நான் அங்கே உறுதிமொழி எடுப்பீங்க இல்லையா, அந்த உறுதிமொழியை இப்போவே உங்களால் கொடுக்க முடியுமா மக்களுக்கு? கண்டிப்பாக தர முடியும். அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் மக்களாக நிற்போம், எல்லாத்தையும் களத்தில் நின்று மக்களோட பிரச்சனை தீர்ப்போம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தற்போது வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி கடும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். ரொம்ப கடும் பிரச்சாரம் இந்த வெயில்லையும். எப்படி போகுது சார் உங்களுக்கு பிரச்சாரம்? நல்லா பண்ணிட்டு இருக்கு மேடம். மக்கள் அமோக வரவேற்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம தொகுதி பரிச்சயம் தொட்டு மக்கள் எங்களை அன்போடு வரவேற்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. அது நாங்கள் தொகுதியில் போகும்போது மக்கள் ஒவ்வொரு அவங்க சொல்கிற குறையை கேட்கும்போது இந்த ஆட்சி அகற்றணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. சரி, இப்போ இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளராக கார்த்திக் மோகன் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த 2 பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ எதை நம்பி இங்கே வேட்பாளராக இறங்கியிருக்கிறீங்க அதிமுக தரப்பில்? எங்களோட இயக்கத்தின் பலம், கூட்டணியின் பலம், ஏற்கனவே மக்களுக்கு பணி செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களோட அன்பை பெற்றதும், எங்களுக்கு களத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை நாங்கள் வச்சுருக்கோம். நிச்சயமாக அதை நம்பி இறங்கியிருக்கோம். எங்களுக்கு ஆப்போசிட் யார் எந்த கேண்டிடேட்லாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் பலம் இருக்குது, நாங்கள் ஜெயிப்போம். மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, வெற்றி பெறுவோம். நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். இப்போ இந்த கடுமையான போட்டி தான் வில்லிவாக்கம் தொகுதியில். இப்போ எத்தனை முனை போட்டி இங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எத்தனை முனை போட்டிலாம் நான் நினைக்கலாங்க. எத்தனை முனை போட்டி இருந்தாலும் முதன்மையான இதுவாக நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, கடந்த 2021 தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார் அதிமுக வேட்பாளராக. அப்போ சுமார் 38,000 வாக்குகள் தான் அவர் வாங்கினார். திமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏ பெற்றதில் பாதி தான் வாங்கினார். அப்போ கூட நம்ம சொல்லலாம் 10 வருஷம் தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சி இருந்தது, அதனால அதிருப்தி அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன டார்கெட் வைக்கிறீங்க? உங்களால் என்ன வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2021 ஜேசிடியான 37,000 ஓட்டு வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா அது 30,000 இருக்குது பார்லிமெண்ட்டில். அப்போ நம்ம ரெட்டையில் நிற்கலை, கூட்டணி தான் நின்னது. நம்ம பிஜேபி நின்னாங்க. இப்போது நம்ம ரெட்டரையோடு நம்ம இப்போ களத்துக்கு போகிறோம். நிச்சயமாக அந்த வாக்கு வித்தியாசம் அதிகமாகி ஒரு வெற்றி கொடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 24 நீங்கள் சொன்னது பாஜக தனிச்சு அவங்க கூட்டணி நின்னதை சொல்கிறீங்க. அவங்க 27,500 சொல்லிட்டு வாங்கினாங்க. நம்ம தேமுதிக சார்பாக நின்னவங்க 13,500 சொல்கிறேன். அது அவங்க இது தேமுதிக நின்ன பலம் வேறு, ஏடிஎம்கே நின்னா அந்தோட பலம் வேறு. இப்போ நம்ம பலத்தோடு நிற்கிறோம். ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட்டணியோட நிற்கிறோம். நிச்சயமாக ஒரு வெற்றி. எங்களோட தொகுதியில் என்ன ஒரு பெரிய பலம்னா, எங்களோட கூட்டணி கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்குது, அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு 2 வார்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஒரு 2 வார்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி பரவலாகவே அவங்களும் வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. அதிமுக பரவலாகவும் வாக்கு வங்கி இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் கூட்டணி பலம்னு சொல்கிறீங்க அதிமுகவுக்கு. அப்படி பார்த்தா திமுகவுக்கு 21 கட்சிகளில் கூட்டணி இருக்குது. அப்போ பலம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் அவங்களாம் இருக்காங்களான்னு தெரியல. திமுகவா களத்தில் கூட்டணியெல்லாம் அங்கே பலமாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல.
கூட்டணி கட்சியினர் வந்து வேலையை பார்க்கலங்கிறீங்களா திமுக தரப்புல? கூட்டணி பலம் இருந்தாலும் எங்களுக்கு கூட்டணி பலமும் இருக்குது, மக்களோட செல்வாக்கும் இருக்குது, மக்கள் செல்வாக்கும் இருக்குது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்க, அதிமுக வரணும் அப்படின்னு நாங்கள் வாக்கு சேகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இப்போ கூட்டணி பலம்னு சொல்லும்போது தேமுதிக இப்போ திமுகவுடன் இருக்கிறாங்க, அது உங்களுக்கு ஏதாவது சரிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு எந்த சரிவும் இல்லைங்க. ஏன்னா எங்களோட ஓட்டு தானே அவங்களுக்கு, எங்களோட ஓட்டு தான் வந்து அவங்களுக்கு விழுந்தது. ரெட்டலைன்னா எப்படி ஓட்டு கிடைக்குன்னு தெரியும். இப்போ கூட்டணிங்கும் போது அது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் சந்திக்கும் போது நாங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லி சந்திக்கலை. ஆனால் இப்போ வந்து அதிமுக நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாக்கு கேட்குறோம். எங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்குங்க. சரி, இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரம் இப்போது பேசு பொருளாக இருக்குது, இறங்கி அடிக்கிறாரு பிரச்சாரத்துலன்னு. இது அவர் அதிமுக வேட்பாளராக உங்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா பலவீனம்னு நினைக்கிறீங்களா? பலம் தான் எங்களுக்கு, அவரோட பிரச்சாரம் எங்களுக்கு மிகப்பெரிய பலம் தான். ஆனால் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப கீழே இறங்கி பேசுகிறாரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள்ன்றாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, களத்தில் வரும்போது பேச தானே செய்வாங்கலாம் சொல்லுங்க. அவங்க பதில் கொடுக்கும்போது இவரும் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்படியே சொல்லாமல் விட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். சரி சார், நீங்கள் இப்போ தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சார்? அங்கே பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை இருக்குங்க, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, வில்லிவாக்கத்தில் சட்டமன்ற அலுவலகம் கிடையாது, அரசு மருத்துவமனை கிடையாது, மாநகராட்சி மருத்துவமனை கிடையாது, அரசு கலைக்கல்லூரி கிடையாது, உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப மாணவர்களுக்கான அந்த ஸ்கூல் வந்து கம்மியாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து தொகுதியில் போய் படிக்கிறாங்க. அந்த உயர்நிலைப் பள்ளி படிக்க மாணவர்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப பள்ளியோட தரம் உயர்த்தலை. இவ்வளோ நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அது மாதிரி அதுமாதிரி இப்போ நடைபெற வியாபாரிங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் அமைத்து அரசு இடத்துல மார்க்கெட் அமைச்சு கொடுக்காமல் இருக்காங்க. நான் 2014 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து ஐநாவரம் மார்க்கெட்லாம் காலி பண்ண வந்தாங்க. அப்போலாம் தடுத்து நிறுத்தினாங்க, ரயில்வே இடம்ட்டு அதை இது பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரயில்வே ஓரம் குடிசை வாழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 600-700 குடும்பம் இருக்காங்க சவுத் ஜெகநாத நகர். அந்த வீடை வந்து அகற்ற வந்துட்டாங்க, ரயில்வே இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. அதையும் தடுத்து நிறுத்தி இன்றைக்கி மக்கள் இருக்காங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் இருக்கோன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்தில் நீங்கள் மாதம் வாடகை கொடுத்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வாடகை கொடுத்தா கூட எங்களுக்கு வருஷத்துக்கு 50,000 இருக்கும், 60,000 இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் சேவாக இருக்குன்னா நீங்கள் தான் வந்து அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கீங்க. மக்கள் நாங்கள் போகும்போது எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுமாதிரி நிறைய இதை நான் அந்த வில்லிவாக்க தொகுதியில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 2015 பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது இந்த சிட்கோ நகர்லாம் வந்து வீடு ஃபுல்லாக தண்ணி, 15 நாட்கள் நாங்கள் அந்த மக்களாக நின்று தண்ணீர் வடித்து அந்த மக்களுக்கு உணவுலேருந்து துணிமணிகளை கொடுத்து அவங்கள பாதுகாத்து அந்த இடத்துலே இருந்து அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 5 ஆண்டுகளில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்களா, அல்லது அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்து மக்களாக நின்னோம், மக்கள் குறைகளை கேட்டோம், எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து 2021 அவங்க வாய்ப்பு கொடுக்கல, ஒரு புது சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு. 2021 ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினருக்கு 2026 வாய்ப்பு தரல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நல்லா அங்கே சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவரை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. 2 சட்டமன்ற உறுப்பினரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இப்போ என்னை கேட்கலாம், நீங்கள் 2014 to 19 வரைக்கும் ஜெயிச்சிங்களே, உங்களுக்கு ஏன் வாய்ப்பு தரலன்ட்டு. எங்களுக்கு வந்து 2 தடவையும் கூட்டணி கொடுத்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கல, மாற்றுனா கூட திமுக தானே ஆட்சிக்கு வந்திருக்கு, திமுகவுடைய வேட்பாளர் தானே வெற்றி பெறுறாரு, மாற்றினா கூட. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேட்பாளரை மாற்றி ஏதாவது காரணத்தை சொல்லி ஜெயிக்கணும்னு அந்த இது பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் பிரச்சாரத்தில் முன் வச்சுருக்கோம். ஏற்கனவே நீங்கள் 5 வருஷம் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரே பார்க்கல, 2 தடவை ஏமாந்தீங்க, 3வது தடவை ஏமாறாதீங்க, எங்களுக்கு வாக்கு போடுன்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களாம் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து அவரோட எம்எல்ஏயோட மகன் என்ற ஒரு காரணத்தால் அவங்க வந்திருக்காங்க. நான்லாம் இந்த இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14-15 வயசுலேருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கோம்.
அம்மா சேவல் சின்னத்தில் நிற்கும்போது சேவலை தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு இருக்க சேவல் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா சேவல் சின்னம் வந்து ஸ்டென்சிலில் ஒரு அச்சு மாதிரி இருக்கும். அது அந்த காவி நேரத்தில் என்ன பண்ணோம், நாங்கள் வீடு வீடாக போயிட்டு மாடியாக ஒரு வீடாக போயிட்டு அந்த அச்சு அடிப்போம் அந்த ஸ்டென்சிலில் சேவல். அது மாதிரிலாம் நாங்கள் வாக்கு சேகரித்து கொடி ஒட்டி தோரணம் கட்டி நைட்டு போஸ்ட் ஓட்ட போவோம். ட்ரிபிள்ஸில் சைக்கிள் வச்சுட்டு நைட்டு எடுத்துகிட்டு சைக்கிள் ட்ரிபிள்ஸ் மறிச்சிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு காலையில் வருவோம். அது மாதிரிலாம் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டி தோரணம் கட்டி தொண்டனாக நின்று இப்படி படிப்படியாக வளர்ந்து என்னோடய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கந்தசாமி நாயுடு கல்லூரி மாணவர் செயலாளர், பச்சையப்பன் கல்லூரி மாணவர் செயலாளர், மத்திய சென்னை மாணவரணி மாவட்ட துணை செயலாளர், மத்திய சென்னை மாணவரணி மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த தென்சென்னை அம்மாப்பேரை மாவட்ட செயலாளர், தென்சென்னை அம்மாப்பேரை மாவட்ட தலைவர், சட்டக்கல்லூரி மாணவரணி துணைத் தலைவர், கழக மாணவரணி செயலாளர், பார்லிமெண்ட் உறுப்பினர், சிந்தாமணி சொசைட்டி சேர்மன், பாராளுமன்ற குழு கொறடா, கழக கொள்கை பொறுப்பு துணைச்செயலாளர், இத்தனை பதவி வகித்து இன்றைக்கி வந்து நான் சட்டமன்ற வேட்பாளர் நின்றுருக்கேன். இந்த வரலாறு வந்து மற்றவங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். சார், பார்க்க சிம்பிளாக இருக்கீங்க, ஆனால் இவ்வளவு பதவிகள், அதையும் இவ்வளவு ஞாபகமாக அதெல்லாம் கடகடன்னு சொல்கிறீங்களே சார். அப்போது எப்படி உழைச்சிருப்பீங்க அந்த கட்சிக்குன்னு. இந்த ஃபோட்டோலாம் கூட நான் வந்தோன்னு பார்த்தேன். அப்போலாம் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்களா? அப்போவே வந்துட்டீங்க நீங்கள்? வேகமாக இருப்போம், செம வேகமாக இருப்போம். என்னென்னா என்னோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பதவி வச்சு தான் ஒருத்தருக்கு மரியாதை இருக்கக்கூடாது. பதவி இல்லைனாலும் எங்கே போனாலும் அந்த மரியாதை இருக்கணும். அதை ஏற்படுத்தணும்னு நான் நினைப்பேன். பதவி வச்சு நமக்கு அந்த மரியாதையை கொடுக்கக்கூடாது. பதவி இல்லைனாலும் நம்மளை மதிக்கணும். அதுக்கான பேர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுலாம். ஜெயலலிதா அவர்கள்ட்ட அப்போ இருக்கும்போது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு உங்களுக்கு? எனக்கு அம்மா வந்து 2013 மாணவர் செயலாளராக இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. மாணவர் செயலாளர் போஸ்ட் அப்போ காலியாகுது, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, சீனியர்ஸ்கிட்ட ஒரு 12 பேர்கிட்ட லிஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்னோடய லிஸ்ட்டும் அம்மாண்ட போகுது. அம்மா என்ன பண்ணாங்க, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 3 பேரை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அம்மாவை போய் சந்தித்தோம். அம்மா சந்தித்து எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஒரு 5 நாளாக யாருன்னு அறிவிக்கலை. 3 பேர் போனோம். 5 நாளும் அம்மா வந்து யார் மாணவன் அறிவிக்கலை. ஏன்னா அம்மாவை போய் சந்தித்த உடனே அம்மா உடனே அறிவிச்சிருவாங்க. அப்போது நாங்கள் நினச்சிட்டோம், இப்போ 3 பேரும் அனுப்பிட்டு பொழுது, அதனால் அம்மா அறிவிக்கலை, வேறு யாரோ தேடுறாங்க பொழுதுன்னு நினச்சிட்டோம். அப்போ ஒரு 6-7 நாள் கழிச்சு பூங்குன்றண்ணன் ஃபோன் பண்ணாங்க. அம்மா அவங்கள கோட்டைக்கு வர சொன்னாங்க அப்படின்னா, காலையில் எனக்கு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா அவங்கள கோட்டைக்கு வர சொல்லாங்கன்ட்டு. 10 அங்கே வந்துருங்க, அம்மா அவங்கள 10:30 மணிக்கு பார்ப்பாங்கன்றாங்க. எங்களுக்கு என்ன, நம்ம அம்மா இன்டர்வியூ எடுத்து நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டோமா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அப்புறமா திடீர்னு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரும்போது ஒரு பொக்கே ஒன்று எடுத்துன்னு வந்துருங்கண்ணா, அப்படியே தூக்கி வாரி போட்டுது எங்களுக்கு. அதுதான் அந்த ஃபோட்டோ. அப்படியே தூக்கி வாரி போட்டு அப்போ அம்மாவை போய் சந்தித்தோம். அப்போ அம்மா அவங்கள கழக மாணவர்களாக போட்டிருக்கேன், சிறப்பாக வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போது 2013 செப்டம்பர் 13 அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்போ எங்களுக்கு வந்து ஒரு டைம் குறித்து தராங்க. 15 போய் கட்சி ஆஃபீஸில் போய் பதவி ஏற்றுங்க. காலையில் போயிட்டு ஒரு 8 to 9 ஒரு டைம் சொல்கிறாங்க. நாங்கள் போய் பதவி ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் போய் பதவி ஏற்றுக்கலான்ட்டு அன்றைக்கி போகலான்ட்டு இருக்கோம். அப்போ அம்மா வந்து செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். அப்போ அம்மா வந்து அண்ணா சிலைக்கு, மவுண்ட் ரோடில் அண்ணா சிலைக்கு மாலை போட வராங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பதவி ஏற்றுக்கலாமான்ட்டு யோசனை பண்ணுறோம். இல்லை நம்ம அம்மா சொன்ன டைம் பதவி ஏற்றுப்போம், அப்புறமா ஏன் நான் சொன்ன டைம் அம்மா ஏற்றுக்கணும்னு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் போய் கட்சி ஆஃபீஸில் போய் பதவி ஏற்றுட்டு மவுண்ட் ரோடு அண்ணா சிலைக்கு அம்மா மாலை போகிற நிகழ்ச்சிக்கு போகிறோம். நல்ல கூட்டம், கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் ஒரு வாரமாக நின்றுட்டு அம்மா மாலை வச்சுட்டு அம்மா நடந்து போகிறாங்க, வணக்கம் சொல்லிட்டு அப்படியே நிற்கிறோம். அம்மா அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே நவுந்துட்டு திரும்பி கூப்பிட்றாங்க, பதவி ஏற்றிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அம்மா வந்து முதலமைச்சர், எவ்வளோ அவங்களுக்கு பிஸி ஷெட்யூல் எவ்வளோ இருக்கும், இதை ஞாபகம் வச்சுட்டு பதவி ஏற்றிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அம்மா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க அந்த மைண்ட். அதை நான் அதான் நினச்சேன், நல்ல வேலை நம்ம பதவி ஏற்காமல் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம தொலைச்சிட்டு இருப்பாங்க அம்மா. நம்ம அம்மா சொன்ன டைம் ஏற்றுட்டு வந்தது நின்னது நல்லதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 6 மாத காலத்தில் எங்களுக்கு வந்து அம்மா வந்து பார்லிமெண்ட்டு நாங்கள் பணம் கட்டியிருந்தோம். அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ஒரு ஆள் வழி தான் அம்மா பார்த்தேன். எல்லா தொகுதியிலையும் மாவட்ட செயலர் மூலியமாகவோ உளவுத்துறை மூலிமா 3 பேர் லிஸ்ட் எடுத்து 3 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஆனால் மத்திய சென்னையில் என்னை ஒருத்தர் தான் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ எடுத்தாங்க, கேண்டிடேட்டாக அறிவிச்சிட்டு அம்மாவோட ஓட்டு எனக்கு தான் வந்து போட்டாங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில்.
அப்போது ஓட்டு போடும்போது நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு அம்மா ஓட்டு போகிற வரைக்கும் வெளியே நின்றுட்டு அம்மா கிளம்பி போகும்போது என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வெற்றி நிச்சயம்னு இப்படி போனாங்க. ஓட்டு போட்டு வந்து வெளியே சொல்லிட்டு அப்பயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சோம். சரி, இப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள், அவரை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அம்மாவோட ஆளுமை அப்படியே அவர்கிட்ட இருக்குங்க. இன்றைக்கி இயக்கம் வந்து இன்றைக்கி நிற்குதுன்னா, இப்போ புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவி அம்மா வந்து 2 பேருமே வந்து கரிஷ்மா லீடர். மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு பெற்றவங்க. ஆனால் எடப்பாடி அண்ணன் வந்து அம்மாவோட ஆட்சியை வந்து 2017 எடுக்கிறாரு. எடுத்துட்டு 4.25 வருஷம் அந்த பதவியை வந்து சிறப்பான முறையில் மக்கள் பணி செய்கிறாங்க. இயக்கத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. கட்டுக்கோப்பாக வச்சு 2 இதுவாக பிரிஞ்ச இயக்கத்தையும் ஒன்றா பண்ணி கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இயக்கம் சீரும் சிறப்புமாக இருக்குன்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் தான். இன்றைக்கி இந்த இயக்கத்தை எல்லாரும் இந்த நாடி வர காரணம், இந்த இயக்கத்தை வர காரணம் அண்ணன் எடப்பாடியார். அந்த 4 வருடம் அவர் சிறப்பான ஆட்சி செய்து இந்த நிர்வாகத்திறனால் மக்கள்கிட்ட அன்பை பெற்றார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2021 நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 75 சீட்டு கூட்டணியோட நம்ம ஜெயிக்கிறோம். 66 தொகுதி நம்ம அதிமுக ஜெயிக்குது. மீதி வந்து ஒரு 9 தொகுதி கூட்டணியோடு ஜெயிச்சு 75 தொகுதி நம்ம ஜெயிக்கிறோம். ஒரு 29 சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா 5000 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோற்று போனோம். டிநகர் சட்டமன்ற தொகுதி 137 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனோம். இதுமாதிரி 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு 5000 வாக்குக்குள்ள வித்தியாசத்தில் 29 சட்டமன்ற தொகுதி இழந்தோம். 14 சட்டமன்ற தொகுதி 10,000 வாக்கு வித்தியாசத்தில் இழந்தோம். 1,98,500 ஓட்டு நம்ம வாங்கியிருந்தோன்னா 2021 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். இதுக்கும் கரிஷ்மாலாம் கிடையாது. இந்த 4.5 வருஷம் சிறப்பாக ஆட்சி பண்ண காரணத்தினால மக்கள் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைத்தாங்க. சின்ன ஒரு 3% நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனால் இப்போ மக்கள் வந்து இந்த 5 வருட காலம் திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த ஆட்சியை போன மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக 2026 இப்போ ஜெயிச்சு அண்ணன் வந்து முதலமைச்சராக வந்துடுவாங்க. சரி, இந்த தேர்தலில் 26 தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் அரசியலில் வந்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சூழ்நிலை ஒரு கடுமையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு இயக்கம்னா அது வந்து மக்கள் நின்று போராட்டத்தில் போராடணும், மக்கள் பிரச்சனை நிற்கணும். 2 வருட காலத்தில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து உடனே முதலமைச்சராக வரணுன்றதெல்லாம் அதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு இயக்கத்துக்கு ஆரம்பிக்கணும், முதல்ல இயக்கத்துக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், மக்களோட அன்பை பெறணும், மக்களோட மக்களாக நின்று அவங்களோட பிரச்சனைகளை குரல் கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணால் தான் மக்களோட அன்பை பெற்றால் தான் நம்ம இலக்கை நம்ம அடைய முடியும். இது அவங்களுக்காக இல்லை, இது பொதுவாக சொல்கிறேன். எதுவுமே பண்ணாமல் 2 வருட காலத்தில் இயக்கத்தை ஆரம்பித்து நான் முதலமைச்சராக வந்துடுவேன்னா எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? ஆனால் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு தானே அவர் சொல்கிறாரு. உங்களை அதிமுகவை கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. யார் வேணாலும் சொல்லலாங்க. யார் வேணாலும் ஒரு இப்போ சொல்லலாம், ஒரு சுயேட்சை கேண்டிடேட் சொல்லலாம், எனக்கு திமுக தான் போட்டின்னுவாங்க. அதை நம்ம போய் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? அது மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். ஆனால் சுயேட்சைக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் இவருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ? இப்போது அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட அந்த சினிமாவோட ஃபேன்ஸ் வந்து சினிமாவோட எல்லாமே இப்போ எல்லா இளைஞர்களும் இருப்பாங்க. எல்லா இளைஞர்களும் வந்து விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க, தனுஷ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, விஷால் ஃபேன்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே அவர் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன சொல்கிறேன், அவருக்குன்னு அந்த ஃபேன்ஸ் வேணால் போடலாமே தவிர இப்போ படத்தை பார்க்குறவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்களான்னா கிடையாது. நானும் விஜய் படம் பார்ப்பேன், எனக்கு விஜய் படம் பிடிக்கும், பார்ப்பேன். ஆனால் நான் விஜய் ஃபேன் ஆகிட்டு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன் சொல்லுவேன். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பிரிக்குது, அதிமுகவுடைய பலத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நாங்கள் நினைக்கலாம். அப்படி நாங்கள் நினைக்கலாம். அப்படி எங்கள் பலத்தை குறைக்கணும், திமுக பலத்தை தான் குறைக்கும், திமுக பலத்தை தான் குறையும். அப்படி நாங்கள் நினைக்கல. வில்லிவாக்கத்தில் கூட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிற்கிறாரு. இப்போ அவர் இந்த இடத்துல களத்தில் இல்லைன்னா திமுக வெர்சஸ் அதிமுகன்னு களம் இருந்திருக்குமா? அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்குமா வெற்றி பெறுவதற்கு? ஆதவ் அர்ஜுனா நிற்கிறாருன்னா அவர் எந்த எலெக்ஷன் நின்று இருக்காரு, அவர் என்ன மக்கள் பணி செய்திருக்காரு, அவர் எப்போ போய் எந்த எலெக்ஷன் மக்களை சந்திச்சிருக்காரு, அவர் என்ன எதனால் அவர் மிகப்பெரிய இதாக பேசுகிறீங்கன்னு தெரியல.
அப்போ டெபாசிட் வாங்குவாருன்னு சொல்ல வரீங்களா, வாங்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் வாங்குவார் வாங்கலன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். அவர் ஏன் ஒரு பெரிய ஃபோக்கஸாக காமிச்சிருக்கீங்க? ஒன்றுமே களத்தில் நின்று ஏற்கனவே பல எலெக்ஷன் சந்திச்சிருக்கணும், இல்லை மக்களின் அன்பை பெற்றிருக்கணும். கீழே ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேக்கு ஆலோசகராக இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கு போனாங்க. இப்போது டிவிகேக்கு போயிருக்காங்க. நாளைக்கு அவர் எங்கே போவாருன்னு எனக்கு தெரியாது. இன்னியும் நாங்கள் 35-36 வருஷமாக இந்த இயக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கோம். எங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரே கொள்கை, ஒரே இயக்கம். எங்களோட இது தலைமைக்கு விசுவாசமாக இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பணியாற்றிருக்கோம். ஒரே இயக்கத்தில் பயணிச்சிருக்கோம். மக்களை பார்த்துட்ருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்துட்டு எங்களோட சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி சார், நீங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்கள் சரியாக அதை வந்து களத்தில் போய் இருந்து பார்த்து குறைகளையும் கேட்டு சொல்கிறீங்க. இதுக்கு மாற்றுன்னு என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் ஜெயிச்சு வந்தால், எம்எல்ஏ ஆனால் என்ன இதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாதி நாள் அங்கே பார்லிமெண்ட்லேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மீதி பாதி நாள் தான் இங்கே இருப்போம். ஒரு சில டூர்லாம் போடுவாங்க, வெளி ஸ்டேட்லாம் போவாங்க. ஒரு வாரம் 10 நாள்லாம் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஆனால் நான் வந்து அந்த டூர் கூட போக மாட்டேன். இந்த ஆஃபீஸில் உட்காந்து மக்களை சந்திப்போம். வார்டு வைஸாக ஒரு கவுன்சிலர் எப்படி வார்டு வைஸாக ஆய்வு பண்ணுறாங்க, அது மாதிரி நான் ஒரு மத்திய 6 தொகுதியிலையுமே போயிட்டு ஒரு வார்டு வைஸாக போயிட்டு மக்கள் குறையை கேட்போம். உடனடியாக எது உடனடியாக பண்ணித்தர முடியுமோ அந்த இடத்துலையே அதிகாரிகளை வர வைப்போம். அந்த இடத்துலையே இது பண்ணி உடனுக்குடன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நாங்கள் வில்லிவாக்கத்துக்கு வந்தோன்னா எப்படியும் நிச்சயமாக அதிமுக அரசு அமைய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணன் எடப்பாடியார்ட்ட சொல்லி இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ என்னால் முடிந்த ஒரு இதை பண்ணி தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக, சிறப்பான தொகுதியாக, ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக, மக்கள் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு உறுப்பினர் நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்ற நல்ல பேரை நான் நிச்சயமாக எடுப்பேன். நிறைவாக சார், நீங்களும் அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதி மக்களுக்கு உறுதி சொல்ல முடியுமா? என்னென்ன குறைகள் இருக்குதோ, அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குதோ, அதெல்லாம் என்னால் தீர்க்க முடியும் என்னை தேர்ந்தெடுத்தால் அப்படிங்கிறத இப்போவே எம்எல்ஏவாகிய நான் அங்கே உறுதிமொழி எடுப்பீங்க இல்லையா, அந்த உறுதிமொழியை இப்போவே உங்களால் கொடுக்க முடியுமா மக்களுக்கு? கண்டிப்பாக தர முடியும். ஏற்கனவே மத்திய சென்னையில் வந்து 6 சட்டமன்ற தொகுதியிலே சுற்றி வந்தால் எனக்கு இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை நான் சுற்றி வர மாட்டேலாம் சொன்னேன். 6 சட்டமன்ற தொகுதியில் வார்டு வைஸாக போனது. இன்றைக்கி இருக்கிறது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 6 வார்டு தான். அந்த 6 வார்டு அங்கே தான் கிடப்போம். அங்கே தான் மக்களாக நிற்போம். எல்லாத்தையும் களத்தில் நின்று மக்களோட பிரச்சனை தீர்ப்போம். நிச்சயமாக ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக பேர் எடுப்போம். அரசு மூலியமாக என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் மக்களுக்கு எடுத்துன்னு போய் அவங்கள கொண்டு போய் சேர்ப்போம். வாழ்த்துக்கள் சார், வெற்றி பெறுவதற்கு. இவ்வளோ கடும் பிரச்சாரத்திற்கு இடையேயும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இதுவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது வில்லிவாக்கம் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு SR விஜயகுமார் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.